வணக்கம், நான் தான் சௌமியா. ஸோ இன்றைக்கும் ஒரு சூப்பரான விலாக் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ எஸ்டர்டே நைட் வந்து மழை பெஞ்சிட்டு அந்த கண்டினியூட்டி அப்படியே கட்டாச்சில் அதுலேருந்து உங்களுக்கு கூட கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஸோ நைட் வந்து மழை பெஞ்சிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் டின்னர் எல்லாமே முடிச்சுட்டு மறுநாள் ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓவர் நைட் ஓட்ஸ் வந்து ரெடி பண்ணுறதுக்காக அது ஃபஸ்ட்டு நைட்டு சோக் பண்ணணும்ல, அதுக்காக எடுத்திருக்கேன். ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நான் வச்சுருக்கேன்ல, அந்த ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். அதில் சியா சீட்ஸ் எடுத்திருக்கேன். அதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு சியா சீட்ஸ், அதே 1 ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் ரெண்டுமே. ஸோ சீட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 2 சீட்ஸுமே நீங்கள் சோக் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுதான் வந்து அதில் இருக்க மினரல்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நைட்டே நீங்கள் வந்து சோக் பண்ணிவிட்டு காலையில் எடுத்துக்கோங்க. நீங்கள் லெமன் வாட்டரில் கூட இது நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஓட்ஸில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது கூட நான் குட் லைஃபோட டோன்டு மில்க் எடுத்திருக்கேன். ஸோ எவ்வளோ பால் வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. இந்த பால் ஏன் அப்படி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து பாலோட ஃப்ளேவர் வந்து பிடிக்காது. இந்த மில்கில் வந்து அந்த ஃப்ளேவர் எதுவுமே இருக்காது. அதனால் நான் இந்த பால் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட எந்த மில்க் இருந்தாலுமே சரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்வீட்னஸ்க்காக நான் வந்து ஒரு 4 டேட்ஸ் இப்போவே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நைட்டு ஃபுல்லாக இதிலே சோக் ஆகும்போது காலையில் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் பெருசாக நான்லாம் ஓட்ஸுக்கெலாம் ஃபேன்லாம் கிடையவே கிடையாது. பட் ஆனால் நம்ம அதை அழகாக பொறுமையாக ஒரு ஃபுட்டை ஒரு லவ்வோடு சமைச்சு சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட் வந்து உண்மையாகவே நல்லாயிருக்கும். எப்பயுமே தெரியும்ல, ஸோ நம்ம கடகடன்னு சமைக்கிறதுக்கும் பொறுமையாக ஒரு பிடிச்ச பர்சனுக்கு சமைக்கிறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்கும். நம்ம குக்கிங்லேயே அது தெரியும், நம்ம எந்த அளவுக்கு அந்த ஃபுட்டை எந்த அளவுக்கு லவ் பண்ணி குக் பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ எனக்கு வந்து இது ஓட்ஸ் நான் காலையில் சாப்பிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் சாப்பிட்டாலே ஃபில்லிங்காக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து ஓவர் நைட் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். எனக்கு பேசிக்காக இது ரொம்ப பிடிக்கும். ஸோ காலையில் கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லிங்காக ரொம்ப நேரம் வந்து பசி எடுக்காமல் பார்த்துக்கிற மாதிரி எனக்கு தோணும். அதனால தான். ஸோ இதை க்ளோஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூடவே காலையில் ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக ட்ரை கிரேப்ஸ், வெந்தயம் அதை மட்டும் தண்ணி ஊற்றி ஃபர்ஸ்ட் ஊற வச்சுருவேன். வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு பிஞ்சு தான். ஸோ நம்ம உப்பு எடுப்போம்ல, அந்த மாதிரி நீங்கள் ஒரு பிஞ்ச் எடுத்து ஊற வச்சிங்கன்னா போதும். தண்ணியோடு சேர்த்தே நீங்கள் காலையில் எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே நைட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ தூங்கி எழுந்து காலையில் இது வந்து காலையில் தன்யஸ்ரீ ஸ்கூலுக்கெலாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கப்புறமா வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் காலையில் கொஞ்சம் வேலை டைட்டாக இருந்ததுனால காலையில் வீடியோஸ் எதுவுமே எடுக்கலை. ஸோ அதுக்கப்புறம் அவங்கள ஸ்கூலுக்குலாம் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த வேலை எல்லாமே பார்த்துட்டே இருந்தேன். அண்ட் காலையில் அவங்க ஒரு 9 o'clock போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட டைம் தான். ஸோ என்ன நம்ம குக் பண்ணுறோம் என்ன அதெல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அவங்க அப்பா தான் இன்றைக்கி விட போயிருந்தாங்க. ஸோ அவர் வீட்டில் இருந்தாருன்னா அவர் கூட்டிகிட்டு போய் விடுவார். அப்படி இல்லைன்னா நான் போகலை அப்படின்னா என்னோடய அப்பா வந்து போவார். அண்ட் இது வரைக்கும் தண்ணி மட்டும் குடிச்சிருந்தேன். காலையில் லேட்டாக தான் எழுந்திருந்தேன். இன்றைக்கி சீக்கிரமாக எழுந்திருக்கவே முடியல. அதுக்கப்புறமா நான் நைட்டு சாதம் வடித்த தண்ணி இருந்தது, ரைஸ் வாட்டர், நீராகாரம்னு சொல்லுவாங்கள்ல, அதை குடிச்சிட்டு அண்ட் ஒரு 11 o'clock ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுக்கு நைட்டு ஊற வச்ச ட்ரை கிரேப்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கடைக்கு போயிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். அது எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வச்சுட்டு ட்ராகன் ஃப்ரூட் இருந்தது. ட்ராகனில் எனக்கு இது பிங்க் கலர் ரொம்ப பிடிக்கும். இது பெருசாக ஸ்வீட்டாலாம் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு இதில் பெருசாக ஸ்வீட் டேஸ்ட்டுன்னு எதுவுமே எனக்கு தெரியல. பட் ஆனால் சாப்பிட நல்லாயிருக்கும். ஸோ நல்லா சோம்பேறியாக இருக்கிறவங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு இந்த பழம் சூப்பராக இருக்கும். வாயில் வச்சதும் உள்ளார போயிடும், அந்த மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து ஓட்ஸோடு சாப்பிடும்போது உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம கண் வந்து அதை சூப்பராக அப்சர்வ் பண்ணிடும். எப்படி சொல்கிறது, ஃபுட்டு வந்து நம்ம டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கண் வந்து அதை டேஸ்ட் பண்ணுமா. ஸோ அதை பார்த்த உடனே அது சாப்பிட்ணுன்னு தோணணும். அப்படி சில ஃபுட்டு வந்து பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது, ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படி இல்லாமல் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும். பிகாஸ் ஓட்ஸ்னால் வந்து பெருசாக யாருக்கும் விருப்பம்லாம் இருக்காது. அதை அட்ராக்டிவாக எப்படி மாற்றலாம் அப்படின்றதுக்கு இதுதான். ஸோ நைட்டு ஊற வச்ச இந்த ஓட்ஸ் வந்து நான் அப்படியே அந்த திக்காகவே எடுத்துக்கிறேன். பிகாஸ் இதில் கொஞ்சம் அந்த ஃப்ரூட் கொஞ்சம் அப்படின்னு வச்சு சாப்பிட்றதுக்காக நான் திக்காக எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் மில்க் இன்னும் கூட ஆட் பண்ணி கொஞ்சம் டைலூட் பண்ணிவிட்டு அது கூட ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 5 பாதாம் 2 வால்நட் போட்டு
கொஞ்சமாக இடிக்கல்ல வந்து இடிச்சுக்கிட்டேன். ஸோ கட் பண்ணாமல் லைட்டாக இடித்து வச்சுருக்கேன். அதை வந்து இந்த ஓட்ஸ் மேலே அப்படியே வந்து தூவிட வேண்டியதான். ஸோ கொஞ்சம் க்ரன்ச்சியாக, கொஞ்சம் சாஃப்டாக, கொஞ்சம் ஸ்வீட்டாக, அது எல்லாமே 3ம் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது நான் வந்து போட்டதுக்கப்புறம் குரூப்லேயுமே சரி, அதுக்கப்புறம் இன்ஸ்டாலுமே சரி, இது என்ன அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு தண்ணிலாம் குடிச்சிக்கிட்டே தான் இருந்தேன். அண்ட் மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 எக்கு பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அண்ட் வெஜிடபிளுக்கு இன்றைக்கி நான் மஷ்ரூமும் அது கூட கொஞ்சமாக கீரை வந்து பொரியல் மாதிரி இல்லாமல் ஒரு சூப் மாதிரி எடுத்துக்கலாம். சூப்பு, டீ, அப்படி இல்லைனா தண்ணி, கீரை தண்ணின்னு கூட சொல்லலாம். அதை வந்து பறிச்சுட்டு வரதுக்காக தான் கொஞ்சம் நேரம் வெளியே வந்தேன். அண்ட் தன்யாவும் சரி, அவங்க அப்பாவும் சரி வெளியே போயிட்டாங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் ரைஸ் வந்து எனக்குன்னு தனியாக சமைக்க மாட்டேன். அவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தனியாக ரைஸ் வைப்பேன். அப்படி இல்லைனா எனக்கு அன்றைக்கி என்ன வெஜிடபிள்ஸோ அது கூட கொஞ்சமாக ப்ரோட்டீன் கலந்த மாதிரி அன்னைக்கு மெனு வந்து முடிச்சிருவேன். ஸோ நிறைய பேர் வந்து ஏன் வெயிட்டை போட மாட்டேங்கன்னு கேட்குறீங்க. ஸோ நான் வெயிட் லாஸ்லாம் பண்ணலை. நான் ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்குள்ளே மூவ் ஆன் பண்ணுறேன், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஸோ கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கால் நான் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஸோ வீடியோஸே இப்போயே என்றைக்காச்சும் ஒரு நாள் போடுற மாதிரி இருக்குது. அதனால தான் சரி ஓகே இருக்கிற என்னோடய டேவை நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். அண்ட் கொஞ்சமாக கொழுந்து கீரையும் அது கூட கொஞ்சமாக பூவும் எடுத்திருந்தேன். ஸோ பூவில் வந்து பொரியல்லாம் பண்ணால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து கொஞ்சம் சூப் மாதிரி வைக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதை ஃபர்ஸ்ட் நல்லா வாஷ் பண்ணிடலாம். ஸோ நான் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருந்தேன். சரி அது வந்து ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும் அப்படின்றதுனால. எக்கு பொறுத்த வரைக்கும் 2 எக்கு முழுசாக எடுத்துப்பேன், மிச்சம் 3 வந்து ஒயிட் மட்டும் எடுத்துப்பேன். எல்லோ வந்து காக்காவுக்கு வச்சுடுவேன், வேஸ்ட்லாம் பண்ண மாட்டேன், காக்காவுக்கு வச்சுடுவேன். அண்ட் இப்போ வந்து இந்த கீரையை போட்டுட்டு, கீரையும் பூவையும் போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு கொதிக்க விடுங்க. ஸோ அந்த கீரையில் இருக்க எசன்ஸ் ஃபுல்லாக அதில் இறங்க ஆரம்பிக்கும். முடிஞ்சால் நீங்கள் பொரியல் பண்ணி கூட சாப்பிட்ருங்க, அதுவும் உடம்புக்கு நல்லது தான். ஸோ நான் வந்து பொரியல் வேண்டாம், கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தண்ணி மாதிரி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் சீரகம், மிளகு, உப்பு, அவ்வளோதான். வேறு எதுவுமே நீங்கள் போட தேவையில்ல. நல்லா கொதித்து தண்ணி வந்து அந்த க்ரீன் கலராக மாறிடும். அதுக்கப்புறமா நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொறுமையாக உட்காந்து குடிக்க வேண்டியதான். ஸோ மிளகு, சீரகம் சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிங்கன்னா போதும். அது ஒரு பக்கம் நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுன்னா போதும். அண்ட் மஷ்ரூம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ மஷ்ரூம் பொறுத்த வரைக்கும் குவான்டிட்டி உங்களுக்கு நிறையா தெரிஞ்சாலும் நம்ம குக் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப கம்மியாக ஆகிடும். அதனால் இந்த ஒரு பேக்கெட் நான் எனக்கு ஒரு பர்சனுக்கு அப்படின்னு எடுத்துப்பேன். சப்போஸ் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா ஷேர் பண்ணிப்போம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது, மஷ்ரூம்னால் எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. மஷ்ரூம் ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற வெஜிடபிள். ஸோ நீங்கள் பார்க்குறதுக்கு தான் இது ரொம்ப பெருசாக தெரியும். நீங்கள் குக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப குவான்டிட்டி ரொம்ப கம்மியாயிடும். ஸோ சிம்பிளாக சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு இதை வந்து சாட்டே பண்ணிக்க போகிறேன், வேறு எதுவுமே கிடையாது. ஆயில் எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை ஒரு வானலில் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகணும். ஸோ அந்த தண்ணி ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா ட்ரை ஆனதுக்கப்புறமா சால்ட் அண்ட் பெப்பர் போட்டிங்கனாலே போதும். அண்ட் தண்ணி ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிட்டே இருங்க, அப்போ தான் தண்ணி ஃபுல்லாக வெளியே வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சமாக பெப்பர் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ப்ளைனாக வெறும் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணும்னா இதில் மஞ்சள் தூள், கொஞ்சமாக கரம் மசாலாஸ் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஆனியன், கேப்சிகம் போட்டு வதக்கிட்டு மஷ்ரூம் போட்டு வதக்கிட்டு ஒரு மசாலா மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ப்ளைனாக ரைஸ்லாம் எதுவும் இல்லாமல் வெறும் வெஜிடபிள் எடுத்துக்கிறதுனால பெப்பர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ரைஸோடு சாப்பிட்ற மாதிரினா காரம் பார்த்துக்கோங்க. பிகாஸ் வந்து நம்ம ப்ளைனாக சாப்பிடும்போது கொஞ்சம் காரம் போட்டாலே ஒரு மாதிரி வாயெலாம் எரியிற மாதிரி இருக்கும். அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ ஒரு 10 மினிட்ஸில் இது எல்லாமே குக் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். அண்ட் ஃபில்லிங்காகவும் இருக்கும். அதனால் நீங்கள் பயப்படவே தேவையில்ல. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டா எப்படி நமக்கு ஃபில்லாக இருக்குமா அப்படின்ட்டு. எனக்கு வந்து ரைஸ் சாப்பிட்டா தான் ஃபில்லாக இருக்கும் அந்த மாதிரி மைண்ட் செட்லாம் கிடையாது. ஆனால் நான் ரைஸ் கொஞ்சம் சாப்பிட்டேன் அப்படின்னா நிறைய சாப்பிட்ணுன்னு தோணும். அதனால தான் நான் மோஸ்ட் ஆஃப் ரைஸை வந்து அவாய்ட் பண்ணிடுறது. கொஞ்சம் சாப்பிட்டாலே எனக்கு நிறையா சாப்பிட்ணுன்ற தாட் வரதுனால நான் அதை அவாய்ட் பண்ணிடுறேன். அதே மாதிரி உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் ஒரு பிளேட்டை அழகாக நம்ம கண்ணுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு டெக்கர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிளேட்டிங் பண்ணி சாப்பிட்றது. ஸோ நான் வந்து 5 முட்டை எடுத்திருந்தேன். அதில் 2 முட்டை எல்லோவோடையும் 3 முட்டை ஒயிட் மட்டும் சேர்த்து எடுத்துக்க போகிறேன். ஸோ அவ்வளோதான். இதுவே நமக்கு இன்றைக்கி தேவையான ப்ரோட்டீனை ஓரளவுக்கு கவர் பண்ணிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே இதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக நான் ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்க போகிறேன். பைனாப்பிள் கொஞ்சமாக எடுத்துக்க போகிறேன். காலையில் பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸுக்கு பைனாப்பிள் கொடுத்துருந்தேன். அதில் பாதி
கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அது இந்த இடத்துல நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து மீலோட ஃப்ரூட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு தெரியல, உங்களுக்கு ஒத்துக்குச்சு அப்படின்னா நீங்கள் சாப்பிடுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இது கூடவே நான் வந்து இந்த முருங்கைக்கீரை வாட்டரும் எடுத்துக்க போகிறேன். நான் வந்து உப்பு அப்போ போடலை, கடைசியாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு நல்லா வேக விடுங்க. அண்ட் இது வந்து ஒரு சூப் மாதிரி அந்த மாதிரி டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஏன்னா அந்த பெப்பர் அண்டு ஜீரா போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஃப்ளேவரில் கிடைக்கும். ஸோ ஈவினிங் டைமில் நீங்கள் குடிக்கணுன்னா கண்டிப்பாக குடிக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஸோ டெய்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சளி பிடிக்காது, உங்களோட ஹேர் ஃபாலுக்கு ஹெல்ப் பண்ணும், அண்ட் உங்களோட சாப்பிட்றத செரிமானப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சுட்டு நம்ம எப்படிலாம் ஹெல்த்தியாக இருக்கலான்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் மதியம் லன்ச்சு. இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாப்பா வந்து பிக் பண்ணிவிட்டு வந்தாச்சு. 4 o'clock அவள் வந்துட்டா. அண்ட் பூ கட்டிகிட்டு இருந்தேன், நாளைக்கு டியூஸ்டே இல்லையா, ஸோ அதுக்காக பூ கட்டிட்டு அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஈவினிங் போல் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. அண்ட் பாப்பாவை கூட்டிகிட்டு வரும்போதே ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருந்தாரு. எனக்கு வேண்டாம் அப்படின்னு வந்துட்டேன். ஸோ இருந்தாலும் லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்தது. அந்த லைட்டாக பசிக்கிறத டக்குன்னு ஏதாவது போட்டு ஃபில் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கண்ணில் படுறது எல்லாமே சாப்பிட்ணுன்னு தோணும். அதுக்காக தான். அண்ட் பிளாக் காஃபி, ஸோ ப்ளைனாக பிளாக் காஃபி. அண்ட் அது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீட்ஸ் எடுத்துக்க போகிறேன். மிக்ஸ்டு சீட்ஸ் 2 டேபிள் ஸ்பூன். ஸோ அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா தான் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த முறை சாப்பிடும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ப்ளைனாக சாப்பிட்டிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. நீங்கள் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ லைட் அந்த ஒரு சவுண்ட் வரும். ஸோ லைட்டாக பொரியிற சவுண்டு வரும். அந்த சவுண்டு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் கொஞ்சமாக ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் அதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்து உங்களுக்கு ஹேர் ஃபால்லாம் இருக்குது அப்படின்னா அந்த சீட்ஸை கண்டிப்பாக ரெகுலராக உங்களோட ஃபுட்டில் ஆட் பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் வெளியே ஆயில் அப்ளை பண்ணுறது, மாஸ்க் அப்ளை பண்ணுறது இதெல்லாம் ஒரு 20% தான். நீங்கள் இன்டேக்காக என்ன சாப்பிட்றீங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் ஸ்கின் கேர், உங்களோட ஹேர் கேர், உங்கள் பாடி வெயிட்டு, ஸோ எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்றது ரொம்ப முக்கியம். அதனால் அதையும் பாருங்கள். இது கூட கொஞ்சமாக எக்ஸசைஸும் சேர்த்து பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அண்ட் கடைசியாக நான் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் மட்டும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டிட வேண்டியதான். இதில் வந்து நீங்கள் கீ ஆட் பண்ணலாமா நிறைய பேர் கேட்குறீங்க. ஆட் பண்ணாமல் சாப்பிட்டாலே உடம்புக்கு நல்லது தான். ஏன்னா இதிலே நல்ல குட் ஃபேட்லாம் இருக்குது. ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா எதுவும் தேவைப்படாது. ஈவினிங் போல் ஒரு பிளாக் காஃபி, அது கூட கொஞ்சம் சீட்ஸும் எடுத்துக்கிட்டேன். ஆனால் அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே காஃபி குடிச்சிட்டு ஒரு ரவுண்ட் நடந்து வந்துகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஈவினிங் போல் தனியா ஸ்கூல் விட்டு வந்ததுமே அவள் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு ஹோம்ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவாள். ஸோ அவளே ஹோம்ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டா. ஆனால் இந்த காகித பூ வச்சு டீலாம் போடுறாங்க. ஸோ அது வந்து உடம்புக்கு என்ன பண்ணுன்னுலாம் தெரியல. ஆனால் நான் வந்து ஒரு வீடியோவில் பார்த்தேன், இதை வச்சு டீலாம் போட்டு குடித்தாங்க. அது எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நாளைக்கு வந்து டியூஸ்டே இல்லையா, ஸோ அதுக்காக விளக்கெல்லாமே வாஷ் பண்ணி காய வச்சுருந்தேன். அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நாளைக்கு காலையில் 6 o'clockலாம் டான் எழுந்து விளக்கு போட்டணும் அப்படின்றது தான் பிளான். ஸோ நாளைக்கு டியூஸ்டே, அதுக்கப்புறம் கிருத்திகை ரெண்டுமே சேர்ந்து வரதுனால அந்த வேலை எல்லாமே பண்ணணும். ஸோ அதுதான், அதுக்கான ரொட்டீன் தான் இருக்குது. ஸோ அப்படியே ஈவினிங் போல் ஒரு 6 o'clock இல்லை ஒரு 5:30 இருக்கும். நான் வந்து என்னோடய ஹேர் கேருக்காக கொஞ்சமாக சீரம் அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு சீரம் எடுத்திருக்கேன். ஸோ இப்போதைக்கு ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாக இருக்குது. சாப்பாடை தாண்டி நீங்கள் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கீங்க, ரொம்ப கவலையாக இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப அழறீங்க அப்படின்னா உங்களோட முடி அதிகமாக கொட்டுமா. ஸோ அதனால் இதுக்கப்புறம் அழாதீங்க, டிப்ரெஷனுக்கெலாம் போகாதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியாக இருங்க, முடி கொட்டுறது நின்றுடும். ஸோ இது வந்து ஒரு மெயின் ரீசன். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ ஹேர் சீரம் ஏதாவது ஒரு சீரம் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மசாஜர், ஸோ இது வந்து நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ கொஞ்சம் இதெல்லாமே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் ஒரு 6:30 போல் நான் டின்னர் வந்து ரெடி பண்ண போயிட்டேன். இன்றைக்கி வந்து பார்லி கஞ்சி தான் ரெடி பண்ண போகிறேன். ஆல்ரெடி பார்லியை நல்லா வறுத்து பவுட்ரு பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதுலேருந்து ஒரு கரண்டி இல்லை 2 கரண்டி அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். நான் வந்து வறுக்கும் போதே பார்லி, அது கூட ஜீரகம் அண்ட் மிளகு ரெண்டுமே சேர்த்து வறுத்து வச்சுருக்கேன். அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. உப்பு மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா போதும். ஸோ இது வறுத்ததுனால ஆல்ரெடி அது நல்லா குக்டாக தான் இருக்கும். ஸோ தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சு குடிச்சிட்டிங்கன்னா செம்ம ஃபில்லிங்காக இருக்கும். நான் வந்து ஒரு 6:30 to 7 o'clock அந்த கேப்பில் எடுத்திருந்தேன். நைட் டைமில் சாலிடாக எடுக்கிறத விட இந்த மாதிரி லிக்விடாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே வெயிட் லாஸ் சூப்பராக ஹெல்ப் பண்ணும். என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியில் இந்த பார்லி வந்து மெயின் ரோலாக இருந்துச்சு. பிகாஸ் வந்து ஒரு கட்டத்தில் வெயிட் வந்து குறையாமல் அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிறப்ப இந்த கஞ்சி வந்து உங்களுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு, இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். சரி குடிக்கலான்னு சொல்லிவிட்டு அதை வந்து ரெடி
பண்ணிக்கிட்டேன். ஸோ கைவிடாமல் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அதில் லம்ஸ் எதுவும் ஆட் ஆகாது. ஸோ அதுக்காக தான். ஸோ கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மில் வச்சுட்டிங்கன்னா அது கொஞ்சம் நேரம் நல்லா குக் ஆகட்டும். ஸோ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டு நீங்கள் குடிச்சிட வேண்டியதான். ஸோ கொஞ்சம் தண்ணியாகவே குடிங்க. ரொம்ப திக்காச்சு அப்படின்னா குடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் பார்த்துக்க வேண்டியதான். நான் கொஞ்சமாக கல்லுப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இன்றைக்கி ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே தான். ஸோ இந்த ரெசிபீஸில் வந்து எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இப்போலாம் சொல்கிறதுக்கெலாம் யாருக்கும் டைமே இல்லை. ஸோ இப்போலாம் வந்து ஏதாவது நெகட்டிவாக ஏதாவது ஸ்ப்ரெட் பண்ணுற அளவுக்கு டைம் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு பாசிட்டிவாக சில வேர்ட்ஸை சொல்கிற அளவுக்கு டைம் இருக்கிறதே இல்லை. ஏன்னு தெரியல. அண்ட் நாளைக்கான வேலை எல்லாமே முன்னாடி நாளே பார்த்துட்டு இருந்தேன். ஸோ டியூஸ்டே அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாளே என்ன பண்ணுவேன்னா பெட் கவர் எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிடுவேன். ஆனால் மார்னிங் தான் எழுந்து வீடு எல்லாமே தொடச்சி விடுவேன். ஸோ பெட் கவர் மட்டும் நைட்டே சேஞ்ச் பண்ணி விட்டுட்டோன்னா ஆல்மோஸ்ட் இன்றைக்கான வேலை எல்லாமே டன். அண்ட் நான் வந்து ஒரு 6:30க்கெலாம் சாப்பிட்ருவேன். ஸோ நிறைய பேருக்கு என்ன டவுட்னா இப்போ நம்ம குழந்தைங்களுக்குலாம் ஃபீட் பண்ணுறோம் இல்லை தோசை போடுறோம் அப்படின்னா அந்த டைம் நமக்கு ரொம்ப பசி எடுக்கிற மாதிரி இருக்கும்ல அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, நம்ம செஞ்சு தான் ஆகணும். நம்மளோட மைண்ட் செட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ தன்யஸ்ரீயோடு சேர்ந்து அவங்க அப்பாவும் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அவள் வந்து கீரை உருவி கொடுக்க சொல்லியிருந்தான் சொல்லிட்டு உட்காந்து உருவிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே நான் வந்து என்னோடய டின்னர் வேலை எல்லாமே முடிச்சுட்டேன். அவங்க அப்போதைக்கு ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டு முடிச்சிருந்தாங்க. ஸோ நைட்டு 8:30 போல் அவங்களுக்கு தோசை அதுக்கப்புறம் காரக்குழம்பு இருந்துச்சு. அதை வச்சுட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதை முடிச்சிட்டேன். நான் வந்து 7 o'clock சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து சாப்பிட மாட்டேன். அது வந்து என்னோடய மைண்ட் செட்லேயே ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ 7 மணிக்கு நம்ம ஒரு மீல் சாப்பிட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வச்சுருப்பேன். சில டைம் எதுவுமே சாப்பிடாம வேண்டான்னு நான் ஸ்கிப் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணால் 8 மணிக்கு நம்ம தோசை ஊற்றி கொடுக்கும்போது அந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் டெம்ப்டிங்காகவும் நமக்கு பசியை தூண்டி விட்டுரும். அந்த டைம் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருந்துடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக சாப்பிட்ருங்க. ஸோ சீக்கிரமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா தான் நல்லா கேப் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தொப்பெல்லாம் போடாமல் இருக்கும். அதனால் அதை பார்த்துக்கோங்க. இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 6:30க்கெலாம் என்னோடய டின்னரை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஏன்னா வானெல்லாம் வெளிச்சமாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அப்படின்னா இந்த டைமே நான் முடிச்சிட்டேன் அப்படின்றதுக்காக தான். இந்த விலாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு லைக் போடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தவங்க சும்மா வெட்டியாக இருப்பாங்க அப்படின்னா இதை ஷேர் பண்ணி கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ உங்களோட சப்போர்ட் அண்ட் உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸ் இதெல்லாமே தான் எனக்கு செம்ம மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இவ்வளோ தூரம் பேசுகிறது, இவ்வளோ தூரம் எடுக்கிறது அந்த மாதிரி. ஸோ அதனால் உங்களோட சப்போர்ட்டை எனக்கு எப்பயுமே கொடுங்க. தேங்க்யூ. காலையிலேருந்து ஒரு 4 liters வரைக்கும் தண்ணி குடிச்சிருப்பேன். ஸோ 3.5 to 4 liters வரைக்கும் தண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். அண்ட் இந்த போர் அடிக்கிறப்ப ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டிங்க அப்படின்னாலே எக்ஸ்ட்ரா எதுவுமே சாப்பிட மாட்டீங்க. ஸோ அந்த மைண்ட் செட்டை கொண்டு வந்துடுங்க. ஒரு 8:30 போல் நான் வந்து டின்னர் ரெடி பண்ணி தோசை மட்டும்தான். ஸோ அது மட்டும் போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா பெட்டர் தான். ஸோ தண்ணி அவங்க அப்பாவே ஊற்றிக்கிறேன்னு சொன்னாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, சரி ஓகே ஒரே ஒரு 3 தோசை தானே போட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா நான் கிச்சன் கிட்டே இருந்தேன் அப்படின்னா சைட் பை சைடு எல்லா வேலையுமே அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெளியே வர மாதிரி இருக்கும். இதுவே அவங்க போட்டாங்க அப்படின்னா அதுக்கு நான் தனியாக திரும்ப போய் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அதனால தான். ஸோ அவங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு என்ன ப்ரிப்ரேஷன் பண்ணுமோ அதெல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து ட்ரை கிரேப்ஸ் ஊற வைக்கும் போதே ஒரு ஃபிக்கும் சேர்த்து ஊற வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நாளைக்கு மதியம் லஞ்சுக்கு வந்து உளுந்தங்கஞ்சி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்காக உளுந்து மட்டும் ஊற வைக்கிறேன். ஒரு பர்சனுக்கு ஒரு கைப்பிடி வந்து போதும். நான் அம்மாவுக்கு கொஞ்சம் கஞ்சி கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் 2 கைப்பிடி ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க. ஸோ அந்த பாக்ஸ் வந்து பத்தலை. அதனால நான் வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நாளைக்கு என்ன மெனுன்றதை முன்னாடி நாளே பிளான் பண்ணிட்டிங்கன்னா ஸோ அந்த நாள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் என்ன திங்ஸ் இருக்கோ அதை மேட்ச் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் டேக்கு பிளான் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 9 o'clock. ஸோ கிச்சனே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு போய் தூங்க வேண்டியதான். அண்ட் ஸோ நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் வேறு ஏதாவது நியூ ரெசிபீஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இல்லை வேறு ஏதாவது கரெக்ஷன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய இன்ஸ்டா ஐடி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பாய் அண்ட் டேக் கேர்.